என்னையா ஓட சொன்னா உருட்டுற? டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும். டிராபிக்கா? யோ கூட்டம் இல்லையா? ரோடு அனாதையா கிடக்கு. அது தெரியுது, பொதுவா சொன்னேன். நல்லா பொதுவா சொன்ன. அப்பாடா, ஒரு வீட்டுல இவ்வளவு வச்சிருக்காங்களே. அப்ப ஒவ்வொரு வீடா இறங்கி ஒர்க் பண்ணோம்னா அந்த பிறவி பலன் அந்த பிளாட்லயே முடிச்சலாம்டா சாமி. என்ன என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும் அள்ளி சென்றா. இப்ப மணி என்ன இருக்கும்? மணியா? ஒரு நிமிஷம். என்ன பண்ற? இருமா 12 மணிக்கு ஓட்டு மணி கல்ல போறேன். மணி 12. என்ன லேடிஸ் பக்கம் இப்படி போயிடுது. அப்போ தேவையெல்லாம் தொண்டர் கூடாது. தொண்டர் படாங்க போ தம்பி. என்ன பண்ண போற? கீழே குதிக்க போறேன். ஆமா, அதுக்கே உட்கார்ந்து இருக்க? இன்னும் குதிக்க பயமா இருக்கு, அதனால நான் உட்கார்ந்து குதிக்க போறேன். அட நன்னாரி பயல, இவ்வளவு உயரம் ஏறி வந்தது பயமா இல்ல, இங்க வந்து நிக்கிறதுக்கு பயமா இருக்க? என்ன குறுகுறுன்னு பாக்குற? என்னடா உம்மா கொடுக்குற? இவன் அவன்ல ஆராயா 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 என்னை ஒண்ணு செஞ்சிடாத. ஐயோ அம்மா, ஐயா காப்பாத்துங்க, எனக்கு ஏற்கனவே புண்ணா இருக்கு. ஐயோ விரட்டி வருது எங்க போனாலும் விடாது போடுங்க ஐயா. சோனா போனா ஊரே நடுங்கிட்டு இருக்கு. என்ன திமுறா? யாருக்கிட்ட பேச? யாருக்கிட்ட பேசுறா? யாருக்கிட்ட? என்ன அடிச்சியா? அடிச்ச யாவா? என்னது இது? இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு வேலையும் காணா. ஊரே ஒரே மயான காட்சி அளிக்குது. தனியா வர்றதுக்கு பயமாத்தாப்பா இருக்கு. கிளவி சின்ன பிள்ளைல சொல்லியிருக்கா, ஒத்தடி பாயில வந்தாலும் பயப்படக்கூடாதா, இது ஓடுற பாம்ப மிதிக்கிற வயசு. என்ன தம்பி சோகமா இருக்கீங்க? இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான் செய்யும். வாழ்க்கையில சில அடிகள் விழதான் செய்யும். நீங்க எங்க? அத ஏன் கேக்குறீங்க? என் மாப்பிள்ளைய ஊர்ல இருந்து வர சொன்னேன். அவனு வந்துட்டேன் மாமா, வந்து ஒரு பிரிச்சு கிட்ட நிக்கிறேன். அந்த பிரிச்சு பேர என்னடான்னு கேட்டேன். அது என்னமோ கேவுராவோ ஆவுராவோன்னா. அவரா புரிச்சா? அவரா அதான் சார் போன சொன்னா. அது எங்க சார் இருக்கு? இந்த நக்கல் தானே வேணான்றது. நான் எங்க உங்களை நக்கல் பண்ணேன்? ஹவுரா பிரிட்ஜ் மேல நின்னுக்கிட்டு ஹவுரா பிரிட்ஜ் எங்கன்னா இந்த நக்கல் இல்லாம வேற என்னங்கிறது? இது தெரியாம போச்சே. தெய்வமே தெய்வமே, இதே ஹவுராவை நீ நம்ம ஊர்ல காட்டினீங்க வச்சுக்கங்க, உங்களுக்கு ஒரு சின்ன மினி கோயிலை கட்டிருப்பேன். தெய்வமே, அங்க எங்கப்பா இருக்கு ஹவுரா பிரிட்ஜ்? ஓஹோ, நம்ம ஊர்ல இல்லையோ? சரி மாப்பிள்ளைய தேடுவோம். மாப்பிள்ளை அடிமை சிக்கிட்டான்டா. அவன் இந்த ஊர் எல்லையை தாண்டறதுக்குள்ள அவனை வளைச்சு பிடிக்கிறான். சொல்லக்கூடாதா? அவன் ரகசியமா லவ் பண்றோமா? If you are bad, I am your dad. ஆறாது உள்ள வேண்டா கத்துறது. இப்ப சொல்லிக்கிட்டே இருக்க அறிவு கட்ட வேணாம். சொல்லிக்கிட்டே இருக்க கேட்க மாட்டா. இருக்கிறவங்கள சும்பையலா. பேபி பயப்படாம வாமா, உனக்கு துளி கூட வலிக்காம ஒரே ஒரு புல்லட்ட மண்டையில இறக்கிட்டு போயிட்டே இருப்பேன். மனித உயிரின் அவனுக்கு பஞ்சம்.
ஜாக்கிரதை. அவளை கிளம்ப மச்சா, வேண்டாம். மனுஷ உயிரோட விளையாடாதீங்க. அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். என்னை கண்டதும் ஏன் நீ ஒடுகிறாய்? டோரா போரா மலை சென்றாலும் துரத்தி வருவேனே. உன்னை நீங்கி நான் எங்கே செல்வது? உன்னுள்ளங்கையில் ரேகைக்குள்ளே ஒளிந்து கொள்வேனே. வரவே இல்லை உறக்கம் அதற்கும். சரிங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது. அப்படியே ஏதாவது ஆச்சுன்னா நாங்க உங்களுக்கு பாராசூட் தருவோம். ஓகே சார்? ஏங்க உயிர் போற நேரத்துல தேங்காய் எண்ணெய் வச்சு நாங்க என்ன பண்றது? பாராசூட். வண்டி எதுவும் வாடகை கிடைக்குமா? வாடகை கொடுக்கறதானே வண்டி வச்சிருக்கேன். எந்த வண்டி எடுத்துக்கண்ணே? எல்லா வண்டியும் நல்ல வண்டி தான். உனக்கு பிடிச்ச வண்டி எடுத்து போகண்ணே. ஏன்னா வாடகை இப்பவே வண்டியை விடும்போது கொடுத்தா போதும் கண்ணு. வண்டிய விடும்போது கொடுத்தா போதும். வண்டிய விடும்போது கொடுத்தா போதும். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. ஒட்டுமொத்த சோழியை முடிச்சிட வேண்டியதானே? அப்படின்னா கொஞ்சம் இரு. இப்படி ஒன்னா உடச்சுக்கிட்டா என்னைக்கு முடிக்கிறது? எப்படி? நம்ம வண்டி அடிச்சுக்கிறதுக்கு உலகத்துல எந்த வண்டியும் கிடையாது. என்ன உழைப்பு. வாங்க 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 வாங்க. என்ன உங்களை நான் அடிக்கடி பாக்குறேனே. உங்களை என்ன அடிக்கடி இங்க பாக்குறேன். எந்த ஊர் நமக்கு? நமக்கு செங்கோட்டை. நமக்கு நமக்கு இந்த ஊர் தான். குற்றாலா? அப்படியா? கேட்டா குட்டிச்சவரு. முதல்ல ஸ்டாண்ட போடுங்க. அடேப்பா, நம்மள மாதிரி நீங்களும் டிவி ஷாம்பு தான் வச்சிருக்கீங்க. நம்மளுக்கு அதே வண்டி தானா? ஆமா. பாருங்க. சரி, அது இருக்கட்டும். என்ன வியாபாரம் பண்றீங்க? நான் இந்த கடலை மிட்டாய் வியாபாரம் பண்றேன். இந்த வண்டியில தான் ஏத்தி கடையிலயா போட்டுட்டு தெரியுறேன். நீங்க? நம்ம கள்ள மிட்டாய் வாங்கி திங்கிறதோட சரிங்க. வியாபாரத்துக்கெல்லாம் எந்த முயற்சி எடுக்கல. அது நாங்க விக்கிறோம். அதையாவது வாங்கி சாப்பிடுறீல, அது எங்களுக்கு லாபம் தானே. என்ன தமாஷா பேசுறாரு பாரியா. அப்புறம் என்ன கொடுக்குது? இது எங்க கொடுக்குது? நம்ம தானே அது கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அத கேட்கல. மைலேஜ் என்ன கொடுக்குதுன்னு கேட்டேன். மைலேஜ் 50 கொடுக்குதுண்ணே. 50? ஏயா எனக்கு மட்டும் 45, உனக்கு மட்டும் அப்புறம் 50 கொடுக்க. அதுக்கே ஏன்ட கோவப்படுற? கம்பெனிக்காரன் போய் கேளு. கம்பெனிக்காரன் என்னடா கேக்குறது? எங்க ஊர்ல இருக்க அத்தனை பேருமே இந்த வண்டி தான் வச்சிருக்கேன். எவ்வளவு கேட்டாலும் 45 தான் கொடுக்குது, 45 தான் கொடுக்குங்க. உனக்கு மட்டும் அப்புறம் 50 கொடுக்கும். உங்க ஊருக்காரருக்கு அப்புறம் 50 கொடுக்க. இரியா பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஊர்ல பத்தி இருக்கிற நீ. ஊரனடா உலகத்தை எழுப்பட்டா. எப்படி 50 கொடுக்க? எப்படி 50 கொடுக்க? இது உனக்கு கம்பெனிக்காரனுக்கு என்னடா லிங்க்? எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், செல்லம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், செல்லம் ஓடி வருவேன். யாரு கட்டு நம்ம வண்டி தானு ஒரு தடவை பாத்துக்கிறோம். எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி பெயிண்ட் அடிச்சு வச்சு போறாங்க. பெரிய சிக்கலாகி போகுது. தாம்பரம் போகாதப்பா. என்ன அடி.